ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் விலாக். இன்றைக்கி நாம் சிம்பிளான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் காம்போ செய்யறதுக்கு 1 hour கூட ஆகாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். லஞ்சுக்கு நான் வத்தல் குழம்பு தான் செய்ய போகிறேன், அதனால் பருப்பு வேக வைக்கலை. சக்கரவள்ளி கிழங்குல வத்தல் குழம்பு, மிளகு ரசம், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சமையல் செய்ய ஆரம்பித்ததே லேட் அப்படின்றதுனால முதல்ல குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சக்கரவள்ளி கிழங்குல வத்தல் குழம்பு அப்படின்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக எண்ணெய் சேர்க்காம கம்மியாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி செய்யலாம். வத்தல் குழம்பு அப்படின்னாலே நிறைய எண்ணெய் சேர்ப்பாங்க, ஆனால் இன்றைக்கி நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் சேர்க்க போவதில்லை. எண்ணெய் கம்மியாக சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம். சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப மண்ணாக இருக்கிறதுனால தண்ணியில் 2 நிமிஷம் வைக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். கிழங்கு பாருங்கள், கலர் இந்தளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இது நாட்டு கிழங்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிழங்கு கிடைக்கும் போது இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே அந்தந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சமையல் செய்தோம்னா சமையல் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் தோல் வைக்கும் போது கண்ணி எரிச்சல் இல்லாமல் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கை தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கலாம். வெளியே வச்சா கிழங்கு ஒரு மாதிரி கவுத்த மாதிரி ஆகிடும். குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சு. ரைஸை எடுத்து ஒரு தடவை கிளகிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். எப்போவுமே குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸை கண்டிப்பாக ஊற வைப்பேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸ்டீம் நல்லா போனதும் பாருங்கள், நல்லா ரைஸ் வெந்திருக்கு. ரைஸ் நல்லா வெந்திருக்கு, அதே சமயத்தில் குழஞ்சியும் போகலை, நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ரைஸு சரியாக வேகலை அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிடுவாங்க. நல்லா வேகணும், அதே சமயத்தில் குழஞ்சும் போகக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். 2 சக்கரவள்ளி கிழங்க தான் தோல் சீவினேன். அடுப்பு சும்மா தானே இருக்குது அப்படின்னு ரசம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அளவுக்கு சின்ன துண்டு புளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த 2 தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம். இதே தண்ணி விடாமல் ஆயிக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள், இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். தக்காளி, புளி, மஞ்சள் இதனோட பச்சை வாசனை போகணும். இது நல்லா கொதிக்கட்டும். நான் இன்னும் இதில் ரசப்பொடி சேர்க்கலை. எப்போவுமே ஹோம்மேட் ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன். ரசப்பொடி இப்போ சேர்க்கக்கூடாது, நான் சேர்க்கும் போது சொல்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். நாம் மற்ற சக்கரவள்ளி கிழங்க தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணிக்குவாங்க. சாம்பாருக்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக போட்டுட்டோம்னா குழஞ்சி போயிடும். ரொம்ப மெலிசாக போட்டோம்னா நல்லா இருக்காது. எல்லா சக்கரவள்ளி கிழங்கும் கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி வைக்கலாம். தண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. இப்போ சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துக்கலாம். எப்போவுமே சமைக்கும் போது ஒரு பிளேட் இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். கட் பண்ணுறதெல்லாம் அதில் போட்டுடுவேன். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா தோல் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சதுனால கண் எரிச்சல் இல்லை. சின்ன வெங்காயம் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் எந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, இன்றைக்கி தான் மார்க்கெட் போகணும், அதனால் இருந்ததை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நீங்கள் நிறைய சேர்க்கலாம். வீட்டில் செய்த ரசப்பொடி சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், அப்போ தான் மிளகோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்தை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது கிள்ளி சேர்த்தோம்னா வாசனை நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை ரசத்தில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததும் ரசத்தை மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. சாப்பிடும்போது திறந்து பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பொரியலுக்கு மஞ்சள் பூசணிக்காயை கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தோலெலாம் எடுத்து வச்சதுனால நான் சட்டுன்னு கட் பண்ணிட்டேன். இந்தளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வத்தல் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் சேர்க்க போகும். அதுக்கு தேவையானதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வறுத்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு சூடு ஆக வைக்கலாம். இதே ஸ்கில்லெட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிட்டு மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதில் 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் செஞ்சது. இதுக்கு ஒரு மினி பிளாக் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு லேசாக தண்ணி தெளிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். லேசாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். இன்னும் ஸ்டவ்வில் வத்தல் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு ஆனதும் கடுகு,
கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்த்தா கசந்துடும். அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா புரிஞ்சுதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு முழுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இந்த சாம்பாருக்கு இப்போ நான் விட எண்ணெய் மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் எண்ணெய் சேர்க்கவே இல்லை. எண்ணெய் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். மஞ்சள் பூசணிக்காய் வெந்துருச்சு பாருங்கள். குழஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக வெந்துருக்கு. இந்த பூசணிக்காய் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சில பூசணிக்காய் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த பூசணிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுனால நான் வெல்லம் சேர்க்கலை. மஞ்சள் பூசணிக்காயை நம்ம எதில் சர்வ் பண்ணுறோமோ அதில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க இந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டேன். எம்டியாக இந்த ஸ்கில்லட்டை எடுத்து அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் 1 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா செய்யும்போது அதில் மிளகும் சேர்த்து இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எதுக்காக இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்கு அப்படின்னா காயை நாம் இதில் தான் வதக்கி வேக வைக்க போகும். வேகும் போது உப்பு காரமும் அதில் சேரும். அதுக்காகத்தான். நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச காயை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வைக்கலாம். இது நல்லா வேகட்டும். சக்கரவள்ளி கிழங்கு வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்போக் இல்லைனா கத்தியை வச்சு இந்தமாதிரி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சிட்டு இந்தமாதிரி கையில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 2-3 தடவை இந்தமாதிரி ரிப்பீட் பண்ணலாம். புளி காய்ச்சல் எல்லாம் எடுத்ததும் அந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வைக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போக வைக்கும். நல்லா கொதிக்கட்டும். மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. பொரியலும் ரெடி. குழம்பு மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுவும் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது எல்லாமே செய்யறதுக்கு 1 ஹவர் கூட ஆகலை. சட்டுன்னு சமையல் முடிஞ்சிடுச்சு. நான் ஒரே ஸ்டவ்வில் செய்கிறதுனால 1 ஹவருக்குள்ளே ஆச்சு. 2 ஸ்டவ்வை யூஸ் பண்ணியிருந்தோம்னா 45 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சமையலில் முடிச்சிடலாம். பிளேட்டை ஆக வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். புளி பச்சை வாசனை போக வைக்கும். நல்லா கொதிச்சாச்சு. அரைச்ச பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். ஏற்கனவே இதை நாம் வறுத்துட்டு அரைச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் கொதித்தாலே போதும். மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடாயிலேருந்து குழம்பை வேக கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, வத்த குழம்பு ரெடி. சக்கரவள்ளி கிழங்குல வத்த குழம்பு செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சமைக்கும்போது பக்கத்துலேயே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நம்ம வதக்க கரண்டியெல்லாம் அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டாம். ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வாங்கினா அதில் ஒரே ஒரு கரண்டி மட்டும்தான் வைக்க முடியும். இந்தமாதிரி பிளேட் வச்சுக்கிட்டோம்னா நம்ம 2-3 கரண்டியை ஒரே நேரத்தில் வச்சுக்கலாம். லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சக்கரவள்ளி கிழங்குல வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாம் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்த்துடலாம். சேலத்தில் இருக்க மீனாட்சியில் கிச்சன் ப்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிசீவ் ஆகிடுச்சு. அதை தான் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பேக்கிங் நல்லா நீட்டாக வந்துருந்தது. இது அட்டாச்மெண்ட். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதுதான் மெயின். பபிள் ராப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிச்சன் ப்ரெஸ் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வாங்க முடிஞ்சுது. இதில் இடியாப்பம் முறுக்கெலாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணால் இதில் பிளாஸ்டிக்கில் ஐசிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் 6 பீஸ் இருக்குது. அச்சு டிசைன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வரிசையாக வைக்கேன் பாருங்கள். நாம் இத்தனை அச்சு யூஸ் பண்ணுவோமோ இல்லையோ, ஆனால் இவங்க இத்தனை அச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. மொத்தமாக 15 பீஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன். பாட்டமில் நாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அச்சு சேர்த்துக்கலாம். மேலேயும் கீழேயும் திருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா மாவு ஃபீல் பண்ணுற அச்சு தனியாக வந்துடும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன். நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கணும். நல்லா திருகிட்டோம்னா அது கரெக்டாக லாக் ஆகிடுது. இப்போ இந்த இடத்துல மாவை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு
நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வைக்கணும். மாவு ஃபில் பண்ணிட்டு இதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடுது. நம்ம மாவை ஃபில் பண்ணும்போது அந்த ஸ்டிக் மேலே இருக்கும். நாம் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறது கீழே இறங்கிடும். அதாவது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும்போது அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறதும் கீழே இறங்கிடும். நாம் மாவை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறது ஹைட்டில் தான் இருக்கும். நாம் யூஸ் பண்ண அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறது கீழே இறங்கிடும். அது ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சுன்னா அதுக்கு மாவெல்லாம் வெளியே வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். நாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மாவை ரீஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. ப்ரெஸ் பண்ண அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறது கீழே இறங்கி வந்துடுது பாருங்கள். இப்படி தான் இது ஒர்க் பண்ணுது. இதில் நாம் முறுக்கு, இடியாப்பம், ஹோம்மேட் நூடுல்ஸ் இது எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ் தான் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பழைய ட்ரெடிஷ்னல் மாடல் 2 கையால் பிடிச்சி அழுத்தணும், கையில் ரொம்ப வலிக்கும். ட்ரெடிஷ்னல் மாடல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அழுத்தி பிழியணும். இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ் எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அமேசான்லேயும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏற்கனவே இதை யூஸ் பண்ணுறவங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த ப்ளாகில் சொல்கிறேன். ஒரு சின்ன கார்டன் ஒர்க் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தொட்டியில் இதுக்கு முன்னாடி கற்பூரவள்ளி செடி இருந்தது. அது ரொம்ப குச்சி ஆகிடுச்சு, இலையெல்லாம் கம்மியாகிடுச்சு. அதனால் அந்த செடியை ஃபுல்லாக எடுத்துட்டு மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டேன். இதில் நான் வெங்காயம் தான் வைக்க போகிறேன். வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காய செடி வைக்கிங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளோ வெங்காயம் நான் வேஸ்ட் பண்ணலை. வந்த வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு முளைச்சி வந்துடுச்சு. அதனால் நான் இதை செடியை நட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு கூடை ஃபுல்லாக வெங்காயம் இருக்குது. மண்ணை நல்லா கிளறி விட்டு தண்ணி தெளிச்சிட்டேன். இதுக்கு நான் தனியாக கார்டன் கிட்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஸ்க்ரூடிரைவை தான் எடுத்துக்கிட்டேன். மண்ணை நல்லா ஒரு பக்கம் இந்த மாதிரி தோண்டி எடுத்துட்டு வரிசையாக அதில் வெங்காயத்தை வச்சுட்டேன். மண்ணை மறுபடியும் அதிலே போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரி 3 லைன் வச்சுருக்கேன். பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இதில் வேறு ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சூப்லாம் செய்யும்போது அதில் வெங்காயத்தாள் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இருக்கிற வெங்காயத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், முளைச்சி வந்ததை செடியாக வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்கேன். எல்லாம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். எல்லா வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது. எல்லாம் முளைச்சி வந்ததுனால சமையல் பண்ண வேண்டாம், இதை நம்ம செடியாக வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டேன். நாம் செடி வச்சு அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம் வளர்த்த செடியில் நாம் சமையல் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு கார்டன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கார்டன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்தளவுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சின்னதாக தொட்டி மட்டும் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதனோட அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ப்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். தினமும் சாமி படத்துக்கு வைக்கிற மாதிரி பூ வேணும். அதுக்கு ஈஸியாக வளர மாதிரி செடிகளுக்கு தான் சொல்லுங்கள். அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வெங்காயத்தை நல்லா நட்டு வச்சுட்டேன். தண்ணியை மொத்தமாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்தா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மண் வாசனையோட ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் அந்த கற்பூரவள்ளி செடி. செடி பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டையாகிடுச்சு. இதில் இலைகளே இல்லை, ரொம்ப கம்மியாகிடுச்சு. கற்பூரவள்ளி செடியோட காம்பெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தடியாகிடுச்சு. அந்த அளவுக்கு பழைய செடி இது. இது எல்லாமே எடுத்து போட்டுட்டு சின்னதாக ஒரு துண்டை மட்டும் நட்டு வச்சுருக்கேன். அது திரும்ப நல்லா வளர்ந்து வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.